92வது ஸ்லோகம். வெண்மையின் செம்மை. கதாஸ்தே மஞ்சத்வம் திரிகிணஹரிருத்ரேஸ்வரபிருதக சிவாஸ்வச்சாயா கடிதகபட பிரச்சதபடக त्वादीयानां भासां प्रतिफलनरागारुणधया शरीरिकृङ्कारे रस इव दृश्यां धोक्ति कुதுகம். இந்த ஸ்லோகத்தில் தேவியின் சிவந்த வண்ணம் பற்றியே கூறப்படுகிறது. அதோடு இரு எதிர்மறையான விஷயங்கள் ஓர் உருவில் அமைந்திருப்பதை பகவத்பாதர் விவரிக்கிறார். அம்மையின் குழல் கற்றைகள் நேராக இல்லாமல் சுருண்டும் புன்சிரிப்பினாலே நேர்மையும் இயலான இனிமையும் காணப்படுகிறது. மனம் வனத்தில் உள்ள வாகை மலர் போன்று மென்மையோடும், அதை தாங்கி இருக்கும் மார்புகளோ தனங்களோ கடினமாகவும் இரத்தினங்களை ஒத்த ஒளியோடும் உள்ளது. இடுப்பானது மிகவும் மெலிந்து இடுப்பின் பின்புறம் ஸ்தனங்களும் பருத்து விளங்குகின்றன. இவ்வுலகை காக்க பரமனின் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத ஏதோ ஒரு கருணையானது அருண வடிவம் கொண்டு விளங்குகிறது என்று விவரிக்கிறார். இவ்வாறு ஈசனின் கருணை வடிவே சக்தியாகி உலகை காப்பதாக தியானிப்பவர்கள் ஒப்பற்ற மேன்மையோடு வாழ்வார்கள். இதற்கேற்ப அபிராமி அந்தாதி பாடல் 42. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளதொழுகி வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கையின் அலங்கொண்ட நாயகி நல்வரவின் படங்கொண்ட அல்குல் பனிப்பொழி வேத புரிவுரையே.